வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டர் ஜான்வரி 25 அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோ. 6 பேப்பருக்கும் நம்ம வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்ற வீடியோ போடுவோம். இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக பசங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் ஈஸின்னுவாங்க, ஒருத்தர் டிஃபிகல்ட்னுவாங்க. ஜென்ரலாக அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்னோட வியூ நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த சீரீஸ் ஆஃப் வியூஸ்ல இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கான். பேரண்ட்ஸ்க்குமே கூட இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம பசங்க சொல்றதும் பொதுவா மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றதும் பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு அக்கௌண்ட்ஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு பேப்பர் ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட 22-23 பேர்கிட்ட பேசியாச்சு. சில பேர்கிட்ட மெசேஜ் பண்ண, சில பேர்கிட்ட கால் பண்ணி பேசினேன். எல்லாரும் சொல்றது என்னன்னா, பேப்பர் டிஃபிகல்ட் கிடையாது, ஆனா ரொம்ப ஈஸியும் கிடையாது. இந்த பேப்பர்ல 50+ வாங்குறது ஈஸி, 80+ வாங்குறது கஷ்டம். பேப்பர் நிறைய பேர் சொல்றது லென்த்தி, எனக்கு டைம் பிடிச்சிச்சு, நான் ஒரு 5 மார்க் எழுதல, ஒரு 7 மார்க் எழுதல அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் பேப்பர்ஸ் எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கேட்கும்போது, சார் ஐசிஐ புக்ல இருந்து கிட்டத்தட்ட 50-60 மார்க் மேல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா லிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது சார் அப்படின்னு நாங்க எல்லாருமே. ஸோ ஐசிஐ புக்கை தரோவா 3 தடவை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பேப்பர்ல ஷோர் ஷாட் 50+ வாங்கிடலாம், 50 to 60+ வாங்கிடலாம். கன்சாலிடேஷன் ஊரே பயந்துட்டு போச்சு. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. கன்சாலிடேஷன், ரிகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு ரொம்ப லெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது கன்சாலிடேஷன் யாரெல்லாம் பயந்துட்டு சரி அது கொஞ்சம் டஃபா இருந்தா விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க கூட கன்சாலிடேஷன் எழுதிட்டாங்க. ஸோ அதாவது பயத்தினால இந்த எக்ஸாமை போட்டு விட்டுருக்கலாமே தவிர, சம் போட்டன் டேலி ஆகல, சம்மு டஃபா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எக்ஸாம் வந்து மேபி ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம், ஒரு பயங்கர டென்ஷன் ப்ரெஷர்ல எழுதியிருப்பாங்க சில பேர், அவங்க எல்லாம் கொஞ்சம் சொதப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களே கூட ஃபர்ஸ்ட் ½ an hourல சுதாரிச்சுக்கிட்டு இந்த பேப்பர் ஈஸிடா நம்மளால முடியும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா 55 மார்க்ஸ் கூட வாங்கிடலாம். அதாவது முதல் ½ an hour அவங்க ஒழுங்கா பண்ணலன்னா கூட அடுத்த 2.5 மணி நேரத்துல அவங்க பண்ணியிருந்தா கூட இந்த பேப்பர்ல 55 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இந்த பேப்பர்ல எனக்கு தெரிஞ்சு ஃபெயில் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆயிடுவாங்க, பட் கெட்டிங் குட் மார்க்ஸ் மேபி லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, ஏன்னா இவங்ககிட்ட கேட்டது வரைக்கும் நான் சொல்றேன். நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். எங்க கிளாஸ்ல கொஞ்சம் சுமாரா படிக்கிறவங்க நல்லா டாப் கிளாஸா படிக்கிறவங்க எல்லாத்தையும் பேசிட்டேன். எம்சிக்யூல நிறைய பேர் சொல்றது என்னன்னா 22 மார்க்ஸ் கன்ஃபார்ம் சார், ஒரு 8 மார்க்ஸ் தான் பயமா இருக்குது. கம்பல்சரி கொஸ்டின்ல சில பேர் வந்து சொதப்பிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின்ல ரொம்ப சில பேர் கம்பல்சரி கொஸ்டின்ல சொதப்பிருக்காங்க. பட் மற்றபடி வந்து எல்லாருமே பேப்பர் ஈஸின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு 75 to 85 மார்க்ஸ் அட்டன் பண்ணதா சொல்றாங்க. ரொம்ப சில பேர் தான் 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணதா சொல்றாங்க. 85ன்றது ரொம்ப ஆவரேஜா இருக்குது. நான் 75 to 85 பண்ணிட்டேன் ரேஞ்சில் ரொம்ப ஆவரேஜா இருக்குது. ஸோ ஆனா எழுதுனதெல்லாம் சூப்பரா எழுதியிருக்கேன் சார் அப்படின்றது சொல்றாங்க. நிறைய பேர் வந்து 55 to 60 வரும், 55 to 60 வரும்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் பேப்பர் அனாலிசிஸ் இஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். லா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டா உட்காந்துட்டு ஜெனரல் கிளாஸ் ஆக்ட், இன்டர்பிரேஷன், ஃபெமா, ஃபாரின் கம்பெனி இந்த 4த்தையும் முடிச்சிருங்க. நாளைக்கு காலையில இருந்து கம்யூனிஸ்ட் ஆக்ட் எடுத்து படிங்க. நாளைக்கு நைட் வந்து எல்எல்பி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஆர்டிபி எம்டிபி போடுங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாலையும் எனக்கு தெரிஞ்சு நிறைய புக்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருங்க, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கூட விட்றாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 4 எம்டிபிலேருந்து அக்கௌண்ட்ஸ்ல கேட்டதா சொல்றாங்க. 4 எம்டிபி பார்த்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னாங்க. ஸோ எம்சிக்யூ லிட்டில் ட்ரிக்கியாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு 8 மார்க் எம்சிக்யூ ட்ரிக்கியாக தான் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டா அப்புறம் எல்லாரும் சிஏ முடிச்சிடுவாங்க. அதனால கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் எம்சிக்யூ. பட் ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்லை. காமன் கூலாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.